கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 11:36. ரோமன்ஸ் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அதாவது ஒரு மலை உச்சியின் மேலே போய் நிற்கக்கூடியது போன்ற ஒரு அனுபவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு போகிறார். இது வரைக்கும் இந்த ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இதுவரைக்கும் அவர் சொல்லி வந்த எல்லா காரியங்களையும் அழகா நேர்த்தியாக ஒரே வசனத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஏன்னா முதல்ல இங்கே அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது. முதல்ல எல்லாமே அவருக்காக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே அவர் மூலம் தான் தொடங்குச்சு. அவர் தான் தொடக்கம், அவர் தான் எல்லாத்துக்கும் மூலக்கர்த்தா, அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் இந்த உருவாக்குவதற்கு, ரட்சிப்பதற்கு, சரித்திரத்திற்கு எல்லாத்துமே அவர் தான் ஆசிரியர். அதனால் எல்லாமே நீங்கள் எதுவுமே தன்னிச்சையாக செயல்படவில்லை, எல்லாமே அவருக்காக இருக்கிறது. அது எல்லாமே என்னமா அவர் மூலமாய். ஏன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடியவராய் இருக்கிறது யார்? நம்முடைய தேவனுடைய கர்த்தன். இதுவரைக்கும் எல்லாமே அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குன்னா எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் வல்லமை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் தான் எல்லாருக்கும் நாசியில் சுவாசத்தை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தான் தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம படைக்கப்பட்டதெல்லாம் தானாக ஓடலை, சரித்திரம் தானாக ஓடலை, ரட்சிப்பு தானாக வரல. எல்லாமே இது அவருடைய வல்லமையினால் உண்டானது. இது யாருக்காக? அவருக்காக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும். ஏன்னா அவர் தான், ஏன்னா நோக்கம் அவர் தான், நம்முடைய இலக்கு, நம்முடைய டெஸ்டினேஷன் எது? அவர் தான். அப்போ அது ரட்சிப்பாக இருக்கட்டும், நம்முடைய படைப்பும் மீட்பும் அவர் தான். அப்போ எல்லாமே அவருடைய மகிமைக்காக. நீங்கள் ஏதோ சரித்திரம் தானாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, இந்த நம்ம அண்ட சராசரமும் ஏதோ அர்த்தம் இல்லாமல் போகுதுன்னு நினைக்காதீங்க. இல்லவே இல்லை. எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே எல்லாமே சகலமும். ஏன்னா சகலமும் சொல்லும்போது தேவனுடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யத்திற்கு வெளியே எதுவுமே கிடையாது. அது படைப்பாக இருக்கட்டும், இல்லை தேவனுடைய காரியங்களாக இருக்கட்டும், இல்லை மீட்பாக இருக்கட்டும், இஸ்ரவேலாக இருக்கட்டும், புறஜாதி தேசங்களாக இருக்கட்டும், தேவதூதர்களாக இருக்கட்டும், சரித்திரமாக இருக்கட்டும், ஏன் உங்கள் வாழ்க்கையே இருக்கட்டும், உங்களுடைய பாடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய அழைப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவர் மூலம் தான். கர்த்தர் தான், அவர் தான் சென்டர் என்று சொல்லக்கூடியதாக. அதனால் அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. என்ன மகிமை? அவர் ஒருத்தருக்கு தான். இதில் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, இதில் எந்த ஒரு பெருமையும் கிடையாது, இதில் எந்த ஒரு வாக்குவாதமும் கிடையாது. அதனால் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அப்படியே ஆகட்டும், இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியதாக, கர்த்தருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். ஆமென். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் தான் மூலம், அவர் தான் ஆதி, அவர் தான் நம்மை தற்காத்து பாதுகாத்து வழி நடத்துகிறவர், அவர் தான் நம்முடைய இலக்கு. இப்போ எல்லாமே நீங்களும் நானும் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே எதனால் நிற்குது தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர்னால. அப்போது முழுக்க முழுக்க நம்முடைய ரட்சிப்பினுடைய தொடக்கமும் ரட்சிப்பினுடைய முடிவு யார்? தேவன். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்குன்னு ஒரு பெருமையும் கிடையாது. நம்ம பெருமை நசுக்கப்பட்டதாய் நம்ம எல்லாமே இரண்டு கைகளையும் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய். ஏன்னா கர்த்தர் தான் இது எல்லாமே செய்தார். அப்போ என்ன? நாம் தேவன்கிட்டருந்து வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாம் ஆதாரமும், அவர்கிட்ட தான் எல்லாமே வருது. ஹீ இஸ் யுவர் சோர்ஸ். அப்போ என்ன? அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவர் தான் நம்முடைய பலம். அதனால் அந்த பலத்திலிருந்து வரக்கூடியணும். அப்போ என்ன? நாம் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். தேவன்கிட்டருந்து வாழணும், தேவன் மூலமாய் வாழணும், தேவனுக்கென்று வாழணும். அப்போ நமக்குடைய தேவை
நம்முடைய பலம், நம்முடைய நோக்கம் இது எல்லாம் என்னாகும்? தேவனை சார்ந்திருக்கும், தேவன்கிட்ட இருந்திருக்கும். நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மக்களாய் இருப்போம். இப்போ எல்லாமே தேவனுடைய மகிமைக்கென்று இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம எல்லாரும் எதற்காக இருக்கிறோம்? அவருக்கு மகிமை செலுத்துவதற்காக. படைக்கப்பட்டவைகள் எல்லாம், வானம் வானத்தில் உள்ளவைகள், பூமி பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. நீங்களும் நானும் அதற்கு தான். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ என்ன ஒரு ஆனந்தம், எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் தேவ ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு எழுதி வைத்திருக்கீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் சகலமும் உங்கள் மூலமாய் உங்களுக்கென்று இருக்கிறது என்பதனால நாங்கள் உமக்கே மகிமை செலுத்தி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.